ரைட். அனைவருக்கும் இந்நேர வணக்கம். தொண்டமனாறு பேப்பர் கம்பெனிக்கு வேலை செய்ய சொன்னால் நிறைய பேர் செய்யலை. அதால் ஒரு நாள் இடைவெளி விட்டு மீண்டும் உங்களை சந்திப்பதை விட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கம்பெனிக்கு வேலை செய்து முடிய குத்தையை கேட்டிருந்தீங்கள். குத்தையை முறைக்காக விளங்கப்படுத்திட்டு அடுத்த இதுக்கு போவோம் நான் நினைக்கின்றேன். மீண்டும் கம்பெனி கேள்வியில் நான் என்ன பொறுத்தையும் கிட்டத்தட்ட ஊருப்பட்ட கேள்வி நான் நினைக்கிறேன் வகுப்பில் செய்திருக்கிறேன். மேலேயமாக தொண்டமனாறு பேப்பரிங்க உங்களோட பேப்பர்ன்றபடியால் அது ஒரு பார்ப்போம். மற்றும் இது எனக்கு கம்பெனி கேள்வி செய்கிறதுக்குரிய இடவசதி எனக்கு போதாது என்றாலும் அதை சமாளிச்சுட்டு எழுத்து நான் சின்ன நோட் பண்ணியிருப்பேன். அந்த விஷயம் விளங்கப்படுத்துவேன், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கொள்ளும். இன்னும் எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட அன்னளவா இன்றைக்கு 2ஆம் தேதி உங்களுக்கு தெரியும். மே, ஜூன், ஜூலை 3 மாதம் தான் இருக்கு. அன்னளவா பார்த்தோம்னா 90 நாட்கள் அப்படித்தான் இருக்கு. இன்றிலிருந்தே எக்ஸாம் போஸ்ட்மாம் ஆரம்பமாம் என்று உறுதியாக தெரிந்தால் நீங்கள் இன்றிலிருந்தே ஆரம்பித்து கொள்ளுங்க படிக்கிறது. சரியா? மகிழ்ச்சிகரமான செய்தி, அந்த எல்லைக்கிரியவிலும் முதலிட்டு தீர்மானமும் உங்களுடைய ஆசான் மணியக்கல்வி ஆசான் சொல்லியிருப்பார். டான் டிவி மூலம் கல்விப்பிரிவு மூலம் எல்லைக்கிரையின் முதலிட்டு தீர்மானமும் உங்களுடைய டியூட்டில் ஒழுங்கில் கற்பிக்கப்படும். டியூட் எல்லாருக்குமே கையில் இருக்குது. டியூட் இல்லாதக்க என்னிடம் வாங்கிக் கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் பிடிஎஃப் ஃபைலில் அனுப்பி விடுறேன். நீங்கள் அதை தெளிவாக ஃபோட்டோ காப்பி எடுத்து அது விளங்கப்படுத்தும் போது கையிலேருந்து கொப்பியை வச்சு செய்து கொள்ளும். ஆகவே அதுக்கு ஆயத்தமாக இருங்கும். மேலும் கம்பெனி கேள்வி வடிவாக அறுத்துறுத்து ஆறுதலாக விளங்கப்படுத்துகிறேன். தயவுசெய்து பொறுமையாக நீங்கள் செய்த சரியென்று பாரு. இந்த வீடியோவை தயவுசெய்து பொறுமையாக கணக்கோட நீங்கள் செய்த கணக்கையும் கேள்வி பேப்பரையும் எடுத்து ஒப்பிட்டு பாரு. ஏன்னா கம்பெனி எந்த பிரச்சனையுமே இல்லை, செம்மையாக்க விளங்கப்படுத்திட்டேன். உங்களுக்கு படிப்பிக்க வேண்டிய ஒரே ஒரு செம்மையாக குத்தையை மட்டும் இருக்கு, மற்றெல்லாம் எல்கேஎஸ். சரியா? கேள்வி போவோம். ஜெயந்தன் பொது கம்பெனியானது விசேட வகை பதார்த்தங்களை கொள்வன செய்து விற்பனை செய்கின்றது. இந்நிறுவனம் 31/3/2020 உள்ளான பரிச்சமை பின்வருமாறு எல்லாம் ரூபாய் 1000 3 சேர்பட்டி தந்துறேன். அப்போ எங்களோட காலப்பகுதி அந்த மேலடிதான் அவங்களுக்கு தெரியல. 1/4/19 தொடங்கி 31/3/2020 முடியுது. இதை சொல்லுவோம் 2019-2020 காலப்போகுது. சரி, கேட்ட கேள்வி வளமையான கேள்வி. அங்கால பக்கம் எழுதியிருக்கு. 31/3/2020 முடிந்த காலப்பகுதிக்கான லாபம் நட்டம் மற்றும் ஏனைய முற்று மடங்கி வரமாக கூற்று. 31/3/2020 முடிந்த காலப்பகுதிக்கான உரிமையாண்மை மாற்றி கூற்று. 31/3/2020 உள்ளவான இதிலமை கூற்று. இதில் சில வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வாட்சி பார்த்தா விளங்கி இருக்கும். இவ்வளவு காலம் முடிவடைந்த ஆண்டுன்னு சொன்னாங்க, இனி முடிவடைந்த காலப்பகுதின்னு சொல்லுவோம். சரியா? உள்ளவான இதிலமை கூற்றே வரும். மிச்சம் எல்லாத்துக்குமே முடிவடைந்த காலப்பகுதி. காசு பாய்ச்ச கூற்றும் அப்படித்தான், உரிமையாண்மை மாற்ற கூற்றும் அப்படித்தான், முற்று மடங்கி வரமாக கூற்றும் அப்படித்தான், குறிப்புக்களும் அப்படித்தான். முடிவடைந்த காலப்பகுதின்னு சொல்பாயும். சரி, அதான் காலப்பகுதி ஆண்டுக்கான லாபம் காய்ச்சினா இனி காலப்பகுதிக்குரிய லாபம்னு கதை. சரியா? எல்கேஎஸ் எஸ்எல்எஃப்ஆர்எஸ் மாற்றம் காரணமாக இந்த விடயம் மாற்றப்பட்டிருக்கு. சரி, ரைட். அதுக்காக மாதிரி விடயத்துக்கு பார்த்துட்டு போவோம். ரைட், நீங்கள் கேட்ட கேள்வி கேட்டமே அடிச்சிருக்கு. ரைட், நீங்கள் தெளிவில்லாக்கள் வாயால் சொல்கிறேன். அந்த ஃபோம் எடுக்க பாரு. சரி, ஃபோம் எடுக்க எப்படியுமே 10 நிமிஷம் தேவை விளங்கப்படுறதுக்கு. அதை பாரு. வரையறுக்கப்பட்ட ஜெயந்தன் பொது கம்பெனியின் 31/3/2020 முடிவடைந்த காலப்பகுதிக்கான லாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்று மடங்கி வரமாக கூற்று. 2 வரியில் எழுதுங்க, இல்லைன்னா அடுத்த வரி எடுத்து 3வது வரியில் எழுதிக்கொள்ளும். சரி, அப்போ எக்ஸாம் கூட முதலே கோடிச்சு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் தலையங்கம் போட 31/3/2020 முடிவடைந்த காலப்பகுதிக்கான லாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்று மடங்கி வரமாக கூட்டி கோமான் கேட்டீங்க தான் மேலே போட வேண்டியது. எக்ஸாம் வந்தோடனே வரையறுக்கப்பட்ட இந்த கம்பெனியில் பேர போட்டிங்கன்னா சரி, 2000 என்று பேர். எந்த எண்ணக்கரு 14 எண்ணக்கரு. விவரம் குறிப்பு பெறுமதி பெருமானம்னு சொல்லலாம், இல்லை பெருமைன்னு பாய் எழுதிக்கொள்ளுங்க. விற்பனை களி விற்பனை கிரியம் மொத்த லாபம் கூட்டு ஏனைய வருமானம் குறிப்போண்டு. ஏனைய வருமானம் குறிப்போண்டு களி விநியோக கிரியம் நிர்வாக செலவு ஏனைய செலவு நிதிக்கிரியம். என்னென்ன? விநியோக கிரியம், நிர்வாக செலவு, ஏனைய செலவு, நிதிக்கிரியம்.
அடுத்த வரியில் வரிக்கு முன் லாபம் குறிப்பு 2, களி வருமான வரி குறிப்பு 3. இங்கே வரி மிக இருக்கு வாச்சிருப்பேன் விளங்கப்படுத்தினா வருமான வரி குறிப்பு 3 காலப்பகுதிக்குரிய லாபம். சரி, காலப்பகுதிக்குரிய லாபம் இவ்வளோ வேலை நீங்கள் என்ன பாஸ் 19 பாஸ் செய்யப்படா ஆண்டுக்கான லாபம் வந்திருக்கு. இனி 2 பேரும் ரைட். காலப்பகுதிக்கான லாபம் கூட்டு ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் அதில் காணி மீள் மதிப்பீடு இப்போ வருமா வரி படைப்பிச்சினான் மீள் மதிப்பீடு தனியாக படைப்பிச்சினான் இனி விளங்கன்னு சொல்லக்கூடாது. சரி, காணி முதலீட்டு மிகை மொத்தம் காலப்பகுதிக்கான மொத்த முற்றுமடங்கிய வருமானம் சொல்ல நான் மீள் மதிப்பீடு படைப்பிக்க சொல்லிட்டேன். காலப்பகுதிக்கான மொத்த முற்றுமடங்கிய வருமானம் பேலன்ஸ் பண்ணும். ரைட், அப்போ இது நாட்டம் முடிச்சு. நீங்கள் அதுக்கு கீழே ஒரு இடம் மொழி இருக்கு, அதில் நீங்கள் உரிமை மாற்ற கூட்ட அடிச்சுக்கணும், பிரச்சனை இல்லை. ரைட், வரையறுக்கப்பட்ட ஜேர்ந்தன் பொது கம்பெனியின் 31/3/2020 முடிவடைந்த காலப்பகுதிக்கான உரிமையாண்மை மாற்றல் கூற்று. உரிமையாண்மை மாற்றக்கூற்று மேலே 3 சேர் வெட்டி 2000. இவ்வாறாம் கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் மீள் மதிப்பீடு ஒதுக்கம். இந்த பொது ஒதுக்கம் இல்லை கணக்கு நீங்கள் அடிச்சுக்கொண்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. பொது ஒதுக்கம் எழுதிக்கொள்ளும், ஒரு பிரச்சனையும் இல்லை. வட்ட வேணாம், நிறுத்தி வைத்த வேணுமானா அங்கே மொத்தம் நான் கணக்கை பார்த்து அடித்தபடியெல்லாம் நிறுத்தமான பொதுவக்கம் வரவில்லாம் விட்டுட்டேன். 1/2019 மீதி இல்லை சாதாரண பங்கத்தில் 9000 போடுறோம். மிக 10,000 இருக்கு சார். உறுத்தி வழங்க ஒரு பிரச்சனை இருக்கு. சரி, அது வந்து பார்ப்போம். 9,000 200 1872 மொத்தம் 11,572. கீழே அந்த பக்கம் அப்படியே முடியும். கீழே அடியில் 31/3/2020 மீதி. அடுத்த பக்கம் நீங்கள் நிதிலைமை கூட்டி அடிச்சு கொள்ளலாம். இல்லை என்றால் அந்த செய்க வழி குறிப்பு செய்க வழி இருக்கல்லோ இதுக்குரிய செய்க வழி குறிப்பு வழிக்கொள்ளும். ரைட் ரைட், இல்லை என்றால் நீங்கள் நிதிலை கூட்டி அடித்து போட்டு அங்கால இந்த குறிப்பு வழிக்கொள்ளும் உங்களோட இருக்கும். சரி ரைட், அப்போ நான் நிதிலைமை கூட்ட சொல்கிறேன். வரையறுக்கப்பட்ட ஜேர்ந்தன் பொது கம்பெனியின் 31/3/2020 உள்ளவாறான நிதிலைமை கூற்று மேலே 2000 3 சேர் வெட்டி. அதில் விபரம் குறிப்பு பெறுமதி பெறுமதி அதில் பெருமானம் பெருமானம் அல்ல பெறுமதி பெறுமதி. இங்கே 3 குறிப்பு வந்துட்டு அப்போ இங்கே எத்தனையா குறிப்பு போக போகுது? 4வது குறிப்பு நடைமுறை அல்லா சொத்து ஆதனம் பொறி மற்றும் உபாரம் குறிப்பு 4 படிப்பிச்சானே. பிங்க சார் சொத்தினை பயன்படுத்தும் உரிமை குத்தகை வரையிலேயே இந்த 4ஆம் வருஷத்தோட குத்தகை நாட்டம் முடியுது இந்த வருஷத்தோட. அப்போ குத்தகையை திருப்பி கொடுத்துருவோம். அதால் குத்தகை வரையில் நம்ம அடுத்த வார கணக்கில் போய் இந்த குத்தகை படிப்பிச்சா அப்புறம் பார்ப்போம். நடைமுறை சொத்தில் இறுதி இருப்பு வியாபார வருமதி குறிப்பா 5 ஏனைய வருமதிகள். இது ஏனைய வருமதிகள் முற்பண செலவுகள் இதில் வந்தால் அது ஏனைய வருமதிகள் ஏனைய நம்ம சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் ஏனைய வருமைன்னு சொல்லே பாவீங்க. ஏன்னா போன முறை ஏனைய கொடுக்கும் மதிகள்னா வந்துருக்கு 90 பேப்பரில். இப்போ நீங்கள் ஏனைய வருமைன்னு பாவீங்க, அது பிரச்சனை. ரைட், அது குறிப்பாரு காசும் காசுக்கு சமானமே குறிப்பு பேலன்ஸ் மொத்த சொத்துக்கள் அதுக்கு நேரம் சமப்படுத்தும். கீழே போடுங்க உரிமையும் பொறுப்புகளும். அதில் கூறப்பட்ட மூலதனம் சாதாரண பங்கு மூலம்னு போடும். ஒதுக்கங்களில் மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் நிறுத்தி வைத்த வருமானம். ஒதுக்கம் இல்லைத்தானே, அப்போ மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் நிறுத்தி வைத்த வருமானம். நடைமுறை எல்லா பொறுப்புல குத்தகை கொடுப்பனவை மேற்கொள்ளுக்கான கடப்பாடு இல்லைத்தானே. ஆவே வங்கி கடன் ஏனைய நடைமுறை பொறுப்புல வியாபார சென்மதி வருமான வரி ஏற்பாடு வங்கி கடன் ஏனைய கொடுக்குமதி. வியாபார சென்மதி வருமான வரி ஏற்பாடு வங்கி கடன் ஏனைய கொடுக்குமதி 4 விடயமா. ஏனைய கொடுக்குமதிகள் குறிப்பு 8 பேலன்ஸ் உரிமையை மொத்த பொறுப்பு. இனி 3ஆம் பக்கத்துக்கு வாங்க. குறிப்பு 1 2000 ஏனைய வருமானம். ஒரு 3 வரி விட்டு அதுக்கு பக்கத்திலேயே போடுங்க. குறிப்பு 2 வரிக்கு முன் லாபம்
வரிக்கு முன் லாபம் பின்வரும் செலவினை கவனத்துக் கொண்ட பின்னர் கணிக்கப்பட்டது. அந்த வரிக்கு முன் லாபம் பின்வரும் செலவினை கவனத்துக் கொண்ட பின்னர் கணிக்கப்பட்டது. அதில் ஒரு கண்டிப்பாக ஒரு 6 விடயங்கள், ஒரு முக்கிய விடயங்கள் இந்த விடயம் கடைசியாக சொல்கிறேன். அது கீழே போடுங்க. குறிப்பு 3 வருமான வரி. அதில் காலப்போதிக்கான வருமான வரி சய வரிமிக படிப்பிச்சானே. வருமான வரி காலப்போதிக்கான வருமான வரி சய வரிமிக. குறிப்பு 4 அது கீழே அடிச்சு இருப்பீங்க. ஆதனம் பொறி மற்றும் உபகரணம் ரூபாயிரம் 3 சேர் வெட்டி. இதில் குத்தகை சொத்து இதுக்கு வராது தெரியும். அப்போ காணி கட்டிடம் கணனி முன்னுக்கு விவரம் அங்கால மொத்தம். விவரம் காணி கட்டிடம் கணனி உபகரணம் அங்கால மொத்தம். ரைட். 1/4/2019 மீதி 1/4/2019 மீதி. ரைட். காணி 5500 கேமன் சொல்கிறேன். இது கட்டிடம் 10,000, கணனி உபகரணம் 2500, மொத்தம் 18,000. சேர்த்தல் மீள் மதிப்பீடு அகற்றல் மீள் மதிப்பீடு தேய்வு சீராக்கம். அது தனியாக காட்டணுமா? மீள் மதிப்பீடு தேய்வு சீராக்கம் 31/3/2020 மீதி. அதுக்கு நேரம் சமப்படுத்தி விடும். கீழே போடுங்க. திரண்ட தேய்வு 1/4/2019 மீதி 5100 1000 கணக்கில் வந்துருக்கு. நான் பார்த்தீங்க தெரியும். 2 சிறப்புக்கு தானே 1000 அங்கால 6100. சரி. தேய்வு அகற்றல் மீள் மதிப்பீடு தேய்வு சீராக்கம் 31/3/2020 மீதி பேலன்ஸ். ஆரம்ப மீதி தேய்வு அகற்றல் மீள் மதிப்பீடு தேய்வு சீராக்கம் 31/3/2020 மீதி. கீழே 31/3/20 கொண்டு செல் மீதி. குறிப்பு 5 எனக்கு இடமில்லை அப்படிங்கிறதுனா குறிப்பு 5 அங்காடினா சரி. குறிப்பு 5 இங்கே ஒரு நாளுங்கவா. குறிப்பு 5 வியாபார வருமதிகள். அதில் வியாபார வருமதிகள் செய்ய எதிர்பார்க்க நட்டங்களுக்கான படிகள். வியாபார வருமதிகள் செய்ய எதிர்பார்க்க நட்டங்களின் படிகள். குறிப்பு 6 ஏனைய வருமதிகள். பக்கத்தில் நீங்கள் போடாமா. குறிப்பு 6 ஏனைய வருமதிகள். குறிப்பு 7 காசும் காசுக்கு சமானவை காசும் திரசரி உண்டியல். வங்கி உள்ள காசுன்னு வந்திருக்கும். அது பிள்ளை வங்கி உள்ள காசை வெட்டிவிடும். காசுண்டாய் வங்கி தான். அது வங்கி உள்ள காசுன்னு போட்டிருக்கேன். அது பிள்ளை வங்கியை வெட்டி விடுங்க. காசுன்னு மட்டும்தான் அது. அப்போ காசு திரசரி உண்டியல். குறிப்பிட்டு ஏனைய கொடுக்கும் அதிகம். செய்கைகள் நீங்கள் முன்னுக்கு எழுதி இருந்தால் இது முன்னுக்கு வந்திருக்கும், இது கீழே வந்திருக்கும், இது பக்கத்தில் வந்திருக்கும். இது கீழே எழுதுறீங்கன்னா கீழே எழுதுங்க. செய்கைகள் 2000 ஒன்று விற்பனைக்கிரியம் அதில் கொடுங்க. ஆரம்பிப்பு கொள்ளவே ஒரு வரி விட்டு இறுதி இருப்பு. 2வது விநியோக கிரியம் ஒரு 5 வரி விடுங்க. 5-6 வரி விடு. 2 அங்கார சைட்டில் பக்கத்தில் விட்டுடுங்களாமா. நிர்வாக செலவு கொஞ்சம் கூட வரலாம். கொஞ்சம் கூட வரி விடுங்க. 7-8 வரி விடுங்க. 4வது ஏனைய செலவு அதுக்கு ஒரு 4-5 வரி விட்டு நிதிக்கிரியம் 5வது. விற்பனைக்கும் உத்திருப்பம் இருந்தால் செய்ய போடுங்க. விற்பனைக்கு உத்திருப்பம் இல்லைன்னா போட தேவையில்லை. வட்டுடைங்க வட்டு நீங்கள் வெளியால் சீராக்கிட்டே கொண்டு வந்து போடலாமா. சரியா செய்து காட்டவும் தேவை. சரி காலை போய் நோட் பண்ணுங்க. மேலே 1/4/2019 தொடங்கி 31/3/2020 2019-2020 சரியாக நான் கலைச்சதை விட்டால் சரியாக 11 நிமிஷம் எடுத்துருக்கு.
அப்போ நீங்கள் அந்த மேலேயே வாசிப்பு நேரம் இருக்குல்ல அந்த நேரத்துக்கு அந்த எக்ஸாம்குள்ளே போய் இருக்கேக்க ஏர்லியாக ஒரு 10 நிமிஷம் தான் பேப்பர் தருவாங்கன்னு சொன்னால் அந்த புக்கிலேயே முதலையே அடிச்சுக்கொள்ளும். அடித்து ரெடியாக வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் பேருந்து எடுத்து வச்சு இந்த கேள்வி செய்யாமல் நான் சொன்னால் நீ முகாமை கணக்கெடு கேள்வி ஈஸியான கேள்விகள் இருக்குது அதை செய்து போட்டு இப்போ இந்த 3ஆம் கேள்வியே தொடரலாம். சரியா? ரைட். செம்மையாக போவோம். 31/3/2020 முடிவடைந்த காலப்பகுதிக்கான நிதிக்குறி தயாரிப்பதற்கு பின்வரும் விடயங்கள் சீராகங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். 11 சீராக தந்திருக்கு. 10 இல்லை 11 இல்லை 12 வேறுமா. 31/3/2020 இருப்பு பதிவேடின்படி கம்பெனியின் இருப்புகளின் பெறுமதி 2500. இருப்பு பதிவேடுன்னா நீங்கள் குழம்ப களஞ்சிய பேர் கணக்கேடுகளும் படி 2500 இருக்கா. 3 சரி வட்டி காய்க்கணும். 10/4/2020 களஞ்சியத்தில் ஏற்படுத்தினால் குழம்பி போனீங்க. நான் உங்களுக்கு சொன்னால் அறிக்கையடை காலப்போது பிந்திய நிகழ்வு LKS 10 படிப்பிச்சுனா என்ன சொன்னான் அந்த டேட்டுக்கு பிறகு இருப்புக்கள் தீயினால் என்றால் அது என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னான் சீராக்கப்படாது. ஆனால் அந்த டேட்டுக்கு பிறகு அறிக்கையடை காலப்போதை முன்னர் அதை நான் குறைச்சி வித்திருந்தால் சீராகும். ஏன்னா தேரக்கூடிய நிகர பெருமையாக கருது. இது நாங்கள் என்ன அழிஞ்சிட்டு அப்போ காப்பரி கம்பெனி சம்மந்தப்பட போது அங்கே அதை பற்றி கதை கேதவே இல்லை. இருப்பு 2500 நடைமுறை சொத்துல 2500 விற்பனைக்கிரியங்கானைக்கு 2500 கழியும். அப்போ நடைமுறை சொத்துல இறுதி இருப்புன்னு 2500 விற்பனைக்கிரியங்கானைக்கு 2500 கழியும். அப்போ நீங்கள் குழம்பி அடிச்சிங்க என்னண்டு 10/4/2020 களஞ்சியத்தில் ஏற்படுத்தினால் 31/3/2020 இருந்த இருப்புகள் 5 லட்சம் ரூபாய்க்கு இருப்புகள் முற்றாக அழிவடைந்தன. காப்புரை கம்பெனி வந்து 3 லட்சம் நிலப்பட தொகை 25 பெறப்பட்டது. கம்பெனி நிதிக்கூட்டுகை 20/6 இயக்குனர் அங்கீகரிக்கப்பட்டு குழம்பிட்டார். அது இது உண்மையாக தேரக்கூடிய நிகழ பெருமையா இல்லை. இருப்புகள் அழிந்தார். அந்த இருப்பு அழிஞ்ச இருப்பை நாங்கள் விற்கிறோம்னு சொல்லியிருந்தால் தேரக்கூடிய நிகழ பெருமையாக எடுத்துருக்கலாம் நாங்கள் அழிஞ்ச. ஆனால் இந்த கணக்கில் எடுக்கலாம். ஏன் காப்புரை கம்பெனி தான் தார நாங்கள் விற்க. அப்போ இது அடுத்த கால போதைக்குத்தான் என்ன பார்ப்போம் சீராக்கமாக போவோம். தீயாளி நட்டம் என்ன காசு பெற்றலாம் அடுத்த கால போய் தான் போவோம். இந்த காலம் வருமா இல்லை. நோமல் விஷயம் பெருசாக இருக்குது ஆனால் விஷயம் சின்ன. ஆகவே இறுதி இருப்பு நடமச்சது 2500 இங்கே ஒரு காடு தச்சே அந்த அழிவடைந்த இருப்பை நான் 500 நான் 300க்கு விற்கிறேன்னு சொன்னால் ஓகே 500 விற்கிறியா 300 தேரக்குண்டைக்கு அப்போ இருப்பு 200 இருப்பு குறை நட்டம் நெஞ்ச காட்டி போட்டு ஏனே செலவுக்க சரி 500 நாங்கள் 2500 இருப்பு கிரியாமல் நாங்கள் விற்பனைக்கு கழிப்போம். ஆனால் 200 கூட எடுத்துட்டோம். நடைமுறைச்சத்தில் போடைக்க 2500 அந்த இருப்பு குறை நட்டம் 200 கழிச்சு போட்டு 2300 காட்டியிருக்கு. ஆனால் இங்கே குறைச்சா விற்றுருக்குறோம் இல்லைத்தானே. அப்போ விடுங்க. 1/1/2020 கம்பெனியான கட்டணம் ஒன்றை மேலதிக தேவைக்காக வாடகையை பெற்றது. அத்தினத்தில் 240 இருவேட வாடகையாக செலுத்தியது. இத்தொகை நிர்வாகத்தில் ஒழுங்கப்பட்டிருக்கு. நிர்வாகத்தில் விட நிர்வாகத்தில் எவ்வளோ இருக்கு நிர்வாக செலவு 1800 திருப்பி எவ்வளோங்க நிர்வாக செலவு 1800. அதிலிருந்து வாடகை கழியும் 240 கழியும். சரி உங்களுக்கு தெரியும் இது 2 வருட வாடகையை செலுத்தியது. நான் எத்தனை மாதத்துக்குரிய செலுத்தியிருக்கேன் சொல்லுங்க பாப்போம். 12 24 மாதத்துக்கு கொடுத்துருக்கேன். எங்களுக்கு எத்தனை மாதத்துக்கு வரும் 1/1/2020 சொன்னால் ஜனவரி பிப்ரவரி மார்ச். அப்போ எத்தனை மாதம் வரும் 3 மாதம் வரும். அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்க. இடவெளியெலாம் இதுக்கு செய்கிறேன் 240 24 மாதத்துக்குரியது ஏற்றுக்கொள்வீங்களா? ஏன் ஒரு வேடத்தில் 12 மாதம் அப்போ 2 வேடத்துக்கு 24 மாதம். எங்களுக்கு செலவு எத்தனை மாதம் 3 மாதம். சுருக்கினா ஒரு மாதம் 10 வேறும் 30 வரப்போகுது. சரி அப்போ 30 தான் வாடகை கொண்டு திருப்பி நிர்வாகத்தில் காட்டுங்க. அப்போ நீங்களாம் கேட்கலாம் ஒரு பொருட்கள் சார் அப்போ நான் வாடகை 210 கழிச்சு விட சரிதானே 30 செலவுக்கு இருக்குதான் நம்ம நிர்வாகத்தில் காட்ட சரிதான். ஓகே நான் சோமாவளி பார்த்தேன் வாடகை 240 கழிச்சேன் 30 சேர்த்தேன். ஏனி மிச்சம் 210 3 மாதம் தான் எங்களுக்கு செலவினம் என்றால் 21 மாதம் அட்வான்ஸ் முற்பணம் முன்கூட்டியே கொடுத்தா சொத்து. அதன் ஏனைய வறுமைன்னு குறிப்பு 6 ஏனைய வறுமைன்னு குறிப்பு 6 கொண்டே போடுங்க. முற்பண வாடகை 210 முற்பண வாடகை 210 திருப்பி என் சொல்லுவோம் நக்கல். மூன்றாவது
காலப்பகுதிக்கான வருமான வரி 1800 என மதிப்பிடப்பட்டுள்ளது. செலுத்திய வருமான வரி நூல் கடந்த கால பிணங்கிய தொகை 400 அடங்கியுள்ளது. அப்போ காலப்பகுதிக்கு டேக்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்கிறார்? 1800. கொண்டே போடுங்க. குறிப்பு 3 இதை படிப்பிச்சு நான் கூட டவுட் உண்டு. காலப்பகுதிக்கான வருமான வரி 1800. குறிப்பு 3 வருமான வரி பார்த்து போடுங்க. இங்கே நீங்கள் எழுதிங்க, அங்கே போடுங்க. பாருங்க, செலுத்திய வருமான வரி எவ்வளோ இருக்கு? 800 இருக்கு. இருக்கா? 800. ரைட், 800. இந்த 800க்கு இதுக்கு எழுதுறேன்னா இதுக்கு செய்து காட்டுங்க. 800க்கு போன கால பகுதி கொடுத்த எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாண்டால் எவ்வளோ இருக்காம்? 400 அடங்கி உள்ள. அப்போ இந்த காலப்பை கொடுத்தது எவ்வளோ சொல்லுங்க பார்ப்போம்? 400. இந்த காலப்பை டேக்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்கிறான்? 1800. அப்போ நான் கேட்குறேன், இன்னும் நான் கொடுக்க வேண்டிய டேக்ஸ் எவ்வளோ? 1400. நடைமுறை பொறுப்பில் வருமான வரி ஏற்பாடு 1400 காட்டு. வருமான வரி ஏற்பாடு 1400 காட்டு. வருமான வரி ஏற்பாடு 1400 காட்டு. இனி போன கால பகுதிக்கு வருமான வரி ஏற்பாடு நான் எவ்வளோ ஏற்படுத்தி வச்சுக்கிறேன் பாருங்க. வருமான வரி ஏற்பாடு எவ்வளோ ஏற்படுத்தி வச்சுக்கிறேன்? 500 ஏற்படுத்தி வச்சுக்கிறேன். அவன் சொல்கிறான் நீங்கள் 400 காட்டினா போதும்னு சொல்லியிருக்கிறான். அப்போ ஏற்பாடு செய்தது 500, ஆனால் வந்தது 400. அப்போ எவ்வளோ போன காலத்தை கூட காட்டி போட்டு 100 கூட காட்டியிருந்தால் போன கால போய் செலவு கூட லாபம் குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த கால லாபத்தை கூட்டுவோம்னா நேரடியாக கூட்ட இல்லாது இந்த கால போய் 1800 டேக்ஸில் இருந்து அந்த 100 கழிச்சு விட்டால் 1700 களி வருமான வரின்னு குறிப்பு 3 1700. அப்போ ஏற்பாடு செய்யப்பட்ட தொழிலும் பார்க்க அதுக்கு செலுத்தப்பட்ட உண்மையாக செலுத்தப்பட்ட தொகை குறைவாக இருந்தால் அதுக்கு என்ன பேர் சொன்னால் வரி மிகை. வரி மிகை என்ன செய்யணும்? காலப்பகுதிக்கான டேக்ஸில் இருந்து என்ன செய்யணும்? கழிச்சு விடும். அப்போ 1000 கஷ்டமா? இந்த 1800 நான் செலவு 800 கொடுத்துக்கிறேன் மொத்தம். அதை போன கால போய் கொடுத்தா 400 அடங்கியிருக்கா. கழிச்சா 400 இந்த கால போய் கொடுத்தது 1800 கொடுக்கணும். அப்போ 400 கொடுத்தாச்சு. அப்போ இன்னும் கொடுக்க வேண்டிய 1400. வருமான வரி ஏற்பாடு நடைமுறை. வருமான வரி ஏற்பாடு, வியாபார சென்மதி, குத்தகை கொடுப்பேமை கடப்பாடு எல்லாம் தனியாக காணும். மிச்சத்தை கொண்டு சொல்கிறான் ஏனைய சென்மதி இல்லை ஏனைய கொடுக்குமதி காட்டும். 4வது சமயம் அடிக்கிறேன்னா 4வது சமயம் 1/4/2016 பாருங்க. 1/4/2016 இது எழுதுனா 1/4/2016. இப்போ நான் நிற்கிறது 1/4/2019. எண்ணி பாருங்க எத்தனை வருஷம் முடிஞ்சுது? 3 வருஷம் முடிஞ்சு. லீசி கம்பெனி குத்தகை உடன்படிக்கை செய்து மோட்டார் 4 ஆண்டுகள் பயன்படுத்தும் உரிமையை பெற்றுள்ளது. அப்போ 4 காலம் தான் பயன்படுத்த உரிமையை பெற்றிருக்கு. சரி, அப்போ குத்தகை காலம் எடுத்துக்கொள்ளும். 1/4/2015 மோட்டார் பயன்படுத்த உரிமை நிகழ்கால பெறுமதி 4000 ஆகும். நியாயமாக 4000 அங்கே தேவையில்லாது. நடப்பாண்டில் செலுத்தப்பட்ட குத்தகை தவணை கண்ணம் 960 நிதிச்செலவில் காட்டப்பட்டுள்ளது. மோட்டார் வாகனத்துக்கு நடப்பாண்டில் பெருமானத்தை விடப்படவில்லை. அப்போ 4000 4ஆல் பிரித்தார் எவ்வளோ தெய்வு? 1000. கொண்டே போடுங்க. மோட்டார் வாகன தேவை விநியோகிக்கிறேன். மோட்டார் வாகன தேவை 1000 விநியோகிக்கிறதுக்கு போடுங்க செய்கவாடி. சரி, இனி நிதி செலவு. நிதிக்கிரி எவ்வளோ இருக்கு? நிதிக்கிரி எவ்வளோ இருக்கு? 960 போடுங்க. நிதிக்கிரியம் 960 எழுதி அந்த குத்தகை தவணை கட்டணம் 960 கழிச்சு காட்டும். நிதிக்கிரியத்துக்கு 960 காட்டி குத்தகை தவணை கட்டணம் 960 கழிச்சு காட்டும். ஏன் கழிச்சு உள்ளடங்கி இருக்கு. இனி குத்தகை வட்டி பார்ப்போம். இதான் உங்களுக்கு விளங்கு. இப்போ நான் இந்த வருஷத்தோட குத்தகை நாட்டம் க்ளோஸ். அது விளங்குதா? ஏன் 3 வருஷம் ஏற்கனவே முடிஞ்சு நிதியாண்டு எங்கள் காலப்பகுதி 1/4/2019 தொடங்கி 31/3/2020. அப்போ இந்த காலப்பையோட 31/3/2020 குத்தகை நாட்டம் முடியுது. அப்போ அந்த 1000 அதான் அந்த தெளிவாக காரணம். அதை பார்த்தீங்கன்னா சொத்தினை பயன்படுத்தும் உரிமை என்ன வழி சொல்லுமா? சொத்தினை பெறுமதி 1000 ரூபாய் இருக்கு. விளங்குதா? அதான் அதை பின் அடுத்த அளவு இருக்காதானே பயன்படுத்த. அதான் சொத்தினை பயன்படுத்தும் உரிமை தேவை இல்லை மோட்டார் வாகன தேவை 1000. சொத்தினை பயன்படுத்தும் உரிமை தேவை
1000 விநியோகிக்கிறேன். மோட்டார் வாகன தேவை சொத்தினை பயன்படுத்தும் உரிமை தேவை 1000 விநியோகிக்கிறேன். இனி பாருங்க தவணை கண்ணம் சொல்றான் எவ்வளவு இருக்கு 960 கொடுத்துருக்கிறேன். ஆனால் அதுக்குரிய கடப்பாடு வந்து எவ்வளவு இருக்குன்னா 868 இருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும் தவணை கட்டணத்துக்கு 2 விஷயம் இருக்கு. கடன் பகுதியும் இருக்கும் வட்டி தொகையும் இருக்கு. அப்போ தவணை பணம் கூடவாகவும் கடன் தொகை குறைவாகவும் இருந்தால் இடப்பட்ட வட்டியாக இருக்கும். கழிச்சு பாருங்க 92 கொண்டே போடுங்க. குத்தகை வட்டி நிதிக்கிரியம் குத்தகை வட்டி குத்தகை வட்டின்னு சொல்லி பாவிக்கலாம் சொல்கிறாங்களா? சொத்துக்குத்தான் சொத்தினை பயன்படுத்த உரிமைன்னு சொல்லி பாவிக்கணும். கடன் கொடுத்தவன குத்தகை கடன் கொடுத்தவனுக்கு குத்தகை கொடுப்பனை மேற்கொள்வதற்கான கடப்பான்னு பாவிக்கணும் புதுச்சொல். ஆனால் குத்தகை வட்டி சொல்லி பாவிக்கணும். அப்போ 960 தவணை கண்ணம் 868 தான் கடன் பகுதி இருக்குது. 92 குத்தகை வட்டி இவ்வளோ தான் குத்தகை ஆட்டம் முடிஞ்சு. ஏன் இங்கே நடமலட்சத்துக்கு மேலே வரையில இப்போ நாங்கள் நிற்கிற எத்தனை வருஷம் 4 வருஷம் 4ஆம் வருஷத்தோட குத்தகை நாட்டம் முடியுது. ஆவே இல்லை இப்போ தான் எடுத்துருந்தோம் நம்ம காட்டிடும். சரி 5ஆம் பாருங்க வலிக்கிறேன்னா வருட முடிவில் வியாபார வருமதிகளில் 180 எதிர்பார்க்கை நட்டங்களுக்கான படிகள் நம்பரமாக மதிப்பிடப்பட்டு அப்போ மதிப்பு குறைப்பு நட்டம் இல்லை 180 எதிர்பார்க்கை நட்டங்களும் படிகள். வியாபார வருமதி எவ்வளோ இருக்கு சொத்துனா வர பக்கம் இருக்கு மேலே இருக்கு 8280 போடுங்க. குறிப்பு 5 8280 இதில் இருந்து எதிர்பார்க்கை நட்டங்களின் படிகள் 180 கழிச்சிங்கண்டால் 8100 பண்ணே போடுங்க. வியாபார வருமதி 8100. ஏற்கனவே எதிர்பார்க்கை நட்டங்கள் படிகள் இருக்கான்னு பாருங்க. ஏற்கனவே எதிர்பார்க்கை நட்டங்களுக்கான படிகள் இருக்கா இல்லை. அப்போ எனக்கு அந்த 180 எனக்கு என்ன வரப்போகுது எதிர்பார்க்கை நட்டங்கள் படிகள் 180 எனக்கு என்ன வரப்போகுது பற்றாக்குறையாக வரப்போகுது. இப்போ கொண்டு போடுங்க விநியோகிக்கிறது எதிர்பார்க்கை நட்டங்களுக்கான படிகள் 180 எதிர்பார்க்கை நட்டங்களுக்கான படிகளின் குறைவு 180 போடுங்க. எதிர்பார்க்கை நட்டங்கள் படிகளின் குறைவு இல்லை பற்றாக்குறைவு 180 விநியோகிக்கிறேன். பற்றாக்குறைவு 180. 6ஆவது செம்மையாக்க முடிஞ்சதை அழிக்கட்டேன். இடம் சிக்கல் இருக்கபடியால் வருமான வரி இனி வராது முடிச்சுட்டோம். அதே மாதிரி வியாபார வறுமை குறிப்பு 5 மென்சியாது வராது அழிச்சுக்கல. சரி ரைட். சூழல் அதிகார சபையினால் சூழல் பாதுகாப்பு தொடர்பில் கம்பெனிக்கு எதிராக சென்ற ஆண்டு தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பு நடப்பாண்டு இந்த காலப்பகுதியில் கிடைக்கப்பெற்றது. சூழலுக்கு எதிராக தீங்கு விளைவிக்க முடியும் அதுக்கு கோர்ட் கேஸ் போட்டிருக்கு. கேஸ் போட்டு தீர்ப்பு வந்திருக்கு. அதன் அடிப்படையில் கம்பெனியானது நட்டவிடா 800 செலுத்த வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. இது இன்னும் கணக்கெடு சீராப்படவில்லை. மேலும் கம்பெனியான சென்ற ஆண்டு இதற்கு நம்பர மதிப்பீடு அடிப்படையை ஏற்பாடு ஒன்றுமே கொண்டிருக்கு. ஏற்கனவே யாரும் தெரிஞ்சிட்டு நட்டம் வரத்தான் போகுது. இப்போ சொல்கிறான் மொத்த ஏற்பாடு 800 செலுத்த வேணும்னு சொல்கிறான். ஏற்கனவே எவ்வளோ செய்து வச்சுக்கிறேன்னு பார்ப்போம். சூழல் பாதுகாப்பு ஏற்பாடுண்டு எவ்வளோ செய்து வச்சுக்கிறேன்னு சொன்னால் 600 செய்து வச்சுக்கிறேன். எவ்வளவு 600. இப்போ எவ்வளோ சொல்கிறான் 800. அப்போ இப்போ 800 கொண்டு செலவாக காட்டுது 600 காட்டியிருக்கு. அப்போ 600 ஏற்கனவே காட்டியிருக்கு. அப்போ இந்த 800 காட்டுவோம் மாட்டோம் எவ்வளோ பற்றாக்குவோம் 200 காட்டுவோம். கொண்டே போடுங்க. ஏனே செலவுக்கு சூழல் பாதுகாப்பு 200. சூழல் பாதுகாப்பு நட்டம் ஏனே செலவுக்கு 200. ஏனே செலவுக்கு 200. இனி ஏனைய சென்மதி போட்டுக்கிறீங்களா? ஏனைய சென்மதி கொண்டது போடுங்க. ஏனைய சென்மதியா ஏனைய சென்மதி ஏனைய கொடுக்குமதிகளில் ஏனைய சென்மதி கொண்டு போடுங்க. சூழல் பாதுகாப்பு ஏற்பாடு அங்கே 800 பேர் 800 தான் கொடுக்கும். எனக்கு 600 இருக்குது. இப்போ மேலேயுமா 200 செலவாக காட்டி போட்டோம். எங்கே ஏனைய செலவை காட்டி போட்டோம். அப்போ சேர்த்தா 600 200 800 தான். எவ்வளோ செம்மையாக்க கொஞ்சம் பெரிய செம்மையாக்க சொத்து துறவான வடைய ஆறுத்துருத்து வாசி
1/4/2019 300 பெறுமதியான கணனி உபகரணங்கள் கொள்ளளவு செய்யப்பட்டது. இது கொள்ளளவாக கருதி 15 ஓட்டு. பொருள் கொள்ளளவாக கருதி நான் உடனே சொல்லிக்கோணும். பொருள் கொள்ளளவாக கருதி 15 ஓட்டு. மேலும் நடப்பாண்டில் 1/4/2017 கொள்ளளவு செய்த 500 கணனி உபகரணங்கள் 31/3/2020 காலப்பகுதி நிறுதியில் 100 காசுக்கு விற்பனை செய்யப்பட்டது. இது தொடர்பான கிரியம் திரண்டதை என்பன உரிய வரவேற்றப்பட்டது. கணனி விற்பனை மூலம் பெறும் நட்டம் நிர்வாகத்திற்கும் முடங்கியுள்ளதுன்னு சொல்லியிருக்கான். எல்லாம் செய்துட்டேன். அப்போ சொல்ல போனால் உங்களுக்கு தெரியணும், கணனி உபகரணம் 500 கிரியம். கிரியத்தை 500 கழிச்சுத்தான் எனக்கு தந்திருக்குங்க. எவ்வளோ தந்திருக்கு சொல்லுங்க? 2000 தந்திருக்கு. அப்போ கழிக்க முதல் கணனி உபகரணம் எவ்வளோ இருந்திருக்குன்னு சொல்லுங்க. 2500 இருந்திருக்கு. அப்போ 2500 இருந்தால் 500 அகற்றப்பட்டால் பேந்து இருக்க போகிறது எவ்வளோ வரும்? 2000 இருக்கு. வெறுதான் 2000 தந்திருக்கு. அப்போ 500 அகற்ற கிரியம் கழிக்கணும். அப்போ 2500 இருக்கு. அதே போன்று எப்போ இந்த கணனி உபகரணம் வாங்கினாங்க? 1/4/2017 காணிக்க போட்ட 1/4/2017. எப்போ நாங்கள் விற்கிறோம்? 31/3/2020. 17 18 ஒரு வருஷம், 19 2 வருஷம், என்ன 20 3 வருஷம். 3 வருஷத்தில் விற்றுட்டேன். இப்போ 3 வருஷத்துக்கு 2 பார்க்கலாம் தானே. என்ன சொல்கிறாங்க? அன்னைக்கு என்ன அந்த தெய்வு கணனி தெய்வு சொல்லியிருக்கேன். கணனி உபகரணங்கள் பயந்தர ஆயுட்காலம் 5 ஆண்டுகள். அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அந்த விற்கப்பட்ட இது 500 5ஆல் பிரித்த 3 ஏன் 3 இந்த ஆண்டு சேர்த்து 3 ஆண்டு செய்யுது 300 செய்யுது. எவ்வளோ செய்யுது? 300. அப்போ 500 கிரியம் 300 திரண்ட தெய்வு. அப்போ விற்கிற அந்த இறுதி தினத்தில் அகற்றல், அந்த வித்த அகற்றல் தினத்தில் கொண்டு செல் மீது 200 என்ன விலைக்கு விற்றிருக்கிறாராம்? 100க்கு விற்றிருக்கிறார். இப்போ 100க்கு விற்றிருக்கிறேன்டார். எவ்வளோ குறைச்சி விற்றிருக்கிறார்? 100. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், கொண்டு செல் மீதுமா குறைச்சி விற்றால் அது நட்டம். நட்டம் எங்கே போகும்? ஏனைய செலவு கொண்டு போடுங்க. கணனி உபகரண அகற்றல் நட்டம் 100 ஏனைய செலவு. கணனி உபகரண அகற்றல் நட்டம் ஏனைய செலவு. இது எதுக்கு சேர்த்துட்டோமா? நிர்வாக செலவு சேர்த்துட்டோமா? அப்போ நிர்வாக செலவு சேர்த்தபடியால் என்ன செய்யும்? நிர்வாக செலவு இருக்கா? 100 கழிச்சு வரும். கணனி உபகரண அகற்றல் நட்டம் என்று 100 கழிச்சு வரும். கணனி உபகரண அகற்றல் நட்டம் என்று ஏனைய செலவுக்கு 100 காட்டி போட்டு நிர்வாகத்தில் 100 கழிச்சு விடும். அப்போ 500லேருந்து 300 கழிச்சா 200. 200 நான் 100க்கு விற்கிற வேண்டாம், 100 குறைச்சி விற்றுருக்கான். ஏனைய செலவு காட்டும். சரி, ஏற்கனவே உங்களுக்கு திரண்ட தெய்வம் எவ்வளோ இருக்கு சொல்லுங்க கணனி? எவ்வளோ இருக்கு? கணனி உபகரண திரண்ட தெய்வு, கணனிக்குன்ற தெய்வு எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 1200 இருக்கு. 1200 இருக்கு தானே? சரி, அப்போ எவ்வளோ அகற்றப்பட்டது எவ்வளோ சொல்லுங்க அப்போ? 300 அகற்றப்பட்டது. சரி, 300 அகற்றப்பட்டது. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ ஃபுல்லாக இருக்க போகிறது, இப்போ கணனி தொடர்பாக ஃபுல்லாக இருக்க போகிறது இந்த 500 கொடுத்தாலும் இந்த 500 விருதியில் நான் கொடுத்துருக்குறேன். அப்போ ஆண்டுக்கால போய் ஃபுல்லாக இருக்க போகிற சொத்து, ஆண்டுக்கால போது கணனி உபகரண தொடர்பாக ஃபுல்லாக இருக்க போகிறது எவ்வளோன்னு சொன்னால் 2500 இருக்குன்னு நான் பாருங்க. கணனியை பயந்தா 5 ஆண்டுகளாகும், கட்டது பயந்தா 25 ஆண்டுகளாகும். நடப்பாண்டு தேவைப்பட உரிய செலவு பார்க்கப்படலாம். நடப்பாண்டில் காணியானது மீள் மதிப்பிடவினா 500 மிகை ஏற்பட்டுள்ளது. இதற்கான பதிவுகள் மேற்கொள்ளப்படும். இருப்பினும் இம்மீள் மதிப்பீடு மிகை கற்ற 3 ஒதுக்கு கணக்கில் செலவு வைக்கப்படும். கற்ற 3 ஒதுக்கெல்லாம் வச்சுட்டோம். காணி 3 மிகைனா காணி 3 மிகைலாம் வைக்கணும், கட்டுறதை வைக்கலாம். சரி, அப்போ 1/4/2003 கணனி உபகரணம் கொள்ளளவு சேர்க்கிறோம். அப்போ 300 கொள்ளளவு செய்ததை கொள்ளளவு பதியணும். ஸோ பண்ணிக்கோம், கணனி உபகரணம் கொள்ளளவு வைக்கணும். அது கொள்ளளவுக்கு வச்சுட்டோம். அப்போ 2500 2000 இருந்தால் 500 கழிச்சுத்தான் 2000 வந்திருக்கு. அப்போ கழிக்கும்போது 2500. இனி இந்த மீதி மாறும். 2300 இருக்கு. 2300 இருக்கு. சரி, நான் புதுசாக வந்த விட்டேன்னா 2300 இருக்கு. சரி, இனி என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் தெய்வு பார்க்க போகிறீங்க.
இந்த புதுசாக வந்ததப்போ வந்தேன்னா 1/4/2019 வந்துருக்கு. கொடுத்தது எப்போ கொடுத்தனாங்கன்னா 31/3 தான் கொடுத்துருக்கோம். அப்போ சொல்ல போனால் 2800 அந்த காலப்பகுதி ஃபுல்லாகவே இருக்குது ஆகப்பட்ட சொத்து உட்பட. அப்போ நீங்கள் தேய்வு பாய்க்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அந்த 2800 என்ன வந்தால் இந்த இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யலாமண்டா 2500 300 2800 500 கழிச்சா 2300 இருக்கு. 300 5ஆல் பிரித்து வார ஒரு ஆண்டு 500 கொடுத்ததை 5ஆல் பிரித்த ஒரு ஆண்டு சேர்த்து விட்டாங்க. இதை சொல்லிக்கணும்னா 5×4 20 460 இது 100 மொத்தம் 560 தேய்வு பண்ணி போடுங்க. தேய்வு 560 ஆனால் நான் தேய்வு எதுக்கு பார்த்துருப்பேன்னு சொன்னால் இந்த 2500 5ஆல் பிரிச்சது தான் பார்த்துருப்பேன். ஏன்னா இந்த 300க்கு தேய்வு பார்த்துருக்க மாட்டேன். அப்போ 500 தான் தேய்வு பார்த்துருப்பேன். அப்போ உண்மையாக என்னென்ன இந்த இறுதி தேண்டவை வந்திருக்கும்டா பாருங்க. 300 அகற்றப்பட்டிருக்கும், 500 கூட்டப்பட்டிருக்கும். இப்படிதான் இருக்குமா? 300 அகற்றப்பட்டிருக்கும், 500 கூட்டப்பட்டிருக்கும். ஆரம்பம் தெரியாது, இறுதி அந்த இறுதி எவ்வளவு காணிபாலத்தை அந்த 1200 வந்திருக்கு. அப்போ 1200 300 கழிப்பட்டு வந்திருக்கு. சேர்த்தால் 1500 500 கூட்டப்பட்டு வந்திருக்கு. அது கழிச்சு விட்ட மாட்டேன் 1000 தான். 1000 மம்மி அதான் நம்ம நிறைய போட்டேன் 1000 எப்போ கோப்பிங்க சார் வந்தேன் திருப்பி சொல்றேன். 2500 300 சேர்த்து 300 புதுசாக வந்தது 17 500 அகற்ற கழிச்சால் 2300 இறுதி மீதி பதியாமல் 500 கழிச்சு தான் 2000 வந்தது. இப்போ கழிக்கும் போது 1000 வந்து 2500 இருந்திருக்கு. இப்போ 300 சேருங்க, 500 அகற்றுங்க, 2300 போடுங்க. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை தானே? சரி, இனி இந்த 500 1/4/2017 வாங்கி 31/3/2020 விற்கணும்னா 3 ஆண்டு வேறு. அப்போ 500 5ஆல் பிரித்தால் ஒரு ஆண்டுக்கு 100 3 ஆண்டு செய்தால் 300 செய்யிட்டோம். அப்போ 500லேருந்து 300 கழிச்சா 200 கொண்டு செல் மீது 200 கொண்டு செல் மீது 100க்கு விற்றா 100 நட்டம் கொண்டு ஏனே செலவு. இது நிர்வாகத்தில் சேர்த்தப்பட நிர்வாகத்தில் மொத்தமாக போடணும். நம்ம அதுக்கு இருக்கிறபடினா கழிச்சு காட்டும். இனி தெய்வ பாகைக்கு உண்மையாக நான் தெய்வெல்லாம் பார்த்தாச்சுன்னா என்னென்னு பார்த்துருப்பேன்னா இந்த 300க்கு பார்த்துக்க மாட்டேன். ஏன்னா அது இப்போ தானே பதிக்கிறோம். ஏற்கனவே கொள்ளக்கணக்கில் பாய்ஞ்சிட்டு இப்போ வகட்டணும் கொள்ளக்கணக்கில் பாய்ஞ்சிட்டு இதுக்கே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னாங்க ஒன்றும் கவலைப்படாங்க. இந்த 2500 5ஆல் பிரிங்க, பிரித்தா வளவு 500 தேவை. அப்போ என்ன எடுத்துருப்பாங்க அந்த வேலை தான் போடுக்காருங்க. ஆரம்பி தெரியாது 500 தேவை அகற்றப்பட்ட கண்டுபிடிச்சிக்க 300 கழிச்சு தான் அவர் வந்திருக்கிறார் 1200. அப்போ இதை வளை இருந்து சொல்லுவோம் 1000 அந்த 1000 வளை இருக்கு. 300 கழிச்சா வந்தால் கூட்டு வரும், இது கூட்டி வந்தால் கழிங்க. அப்போ 1000 திருப்பி 1500 300 கழிச்சா 1000 இந்த 1000 கண்டுபிடிச்சிங்க. இனி 560 தான் தேய்வு போகணும். ஏன்னா 560 தேய்வு போகணும். ஏன் 2500க்கு 5ஆல் போய் தெய்வெல்லாம் கணிச்சிட்டு சொல்லியிருக்கிறேன். அப்போ நான் இப்போ எதுக்கு மேடம் தெய்வம் போட்டால் காணும்? இந்த 500 கொண்டே போகிற தெய்வம் இன்னும் 60 போட்டால் காணும். ஏன் 60 போட்டால் காணும்? 300 தான் இப்போ நான் பாய்ஞ்சிருக்கேன். அப்போ 300 5ஆல் பிரிச்சிங்கன்றால் 60 பேர் கொண்டே போடுங்க. கழனி உபகரண தேவை நிர்வாகத்தில் 60 இது கேட்குறேன். சார் ஏன் நீங்கள் 560 போடமான்னு கேட்குறேன். ஏனென்றால் தேவையெல்லாம் கணிச்சாச்சு. அந்த கழனி உபகரண தேவை நிர்வாக செலவுக்கு இருக்கும். இந்த 1800க்கு அந்த 500 இருக்கும். அப்போ நான் இதை மட்டும் காணா போதும், 60 காணா 300க்குரிய மட்டும் காணா போதும், 300க்குரிய மட்டும் காணா போதும். பெரிய பாருங்க வாட்சி போட்டு கேளுங்க. சரி, அடுத்த பாருங்க. கட்டிடங்கள் பயந்தராயிக்கா 25 ஆண்டுகள் ஆகும். இதுக்கும் தேவை செய்யிருக்கா. சரி, ஆனால் இதற்கான பதிவு காணி முதலீட்டு மிக 500 மிக ஏற்பட்டுள்ளது. இதுக்கான பதிவு மேற்கொள்ளப்பட்டது. முதலீட்டு மிக கற்ற முதலீட்டு ஒதுக்கு கணக்கில் செலவழிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, கட்ட முதல் மதிப்பீடு ஒதுக்க பாஞ்சிட்டேன். கரட மோல் இருக்கு சொல்லுமா 10,000 இருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை, 10,000 போடும். சரி, ஏற்கனவே 2 கட்டத்துக்கு எவ்வளோ இருக்கா? இல்லை, இறுதி தான் தந்திருக்கான். எவ்வளோ வேண்டால் 5500 வந்திருக்கான். சரி, எத்தனை வருஷமா தெய்வு
எத்தனை வருஷம் ஆய்க்காலமா 4 வருஷம் எனக்கு 25 வருஷம் எனக்கு. அப்போ இதை 25 பிரிங்க, 25 பிரிங்க. இந்த 10,000 25 பிரிங்க. பிரிச்சிங்க என்றால் தெய்வ எவ்வளோ வரும்? 400 வரும். அப்போ இது 5,500, காலப்போய் தெய்வம் 400. அப்போ இது ஆரம்பம் வேணும் 5,100. அப்போ ஆரம்பத்தை வட்டம் போடுங்க, கண்டுபிடிச்சினாங்களா? ஆரம்பத்தை வட்டம் போடுங்க, கண்டுபிடிச்சினாங்க. இது 1,200. எனக்கு கேட்பீங்க உருக்களே, சார் கட்டிட தேவை நிர்வாகத்தில் போட மாட்டீங்களோ, இந்த 400 போட மாட்டீங்களோன்னு கேட்குறேன். எல்லாமே கணிச்சாச்சு. அப்போ அந்த 400 அந்த கணனி உபகரண தெய்வம் 500 இருந்த மாதிரி இந்த 1,800க்கு இந்த கட்டிட தெய்வம் உள்ளடங்கி இருக்கு. அப்போ நீங்கள் திருப்பி கணியக்கூடாது. சரி, அடுத்தது காணி மீள்மாய்ப்பீடு செய்கிறேன். இப்போ எவ்வளோ முன்னாடி செய்யறால் 500 மீள்மாய்ப்பீடு செய்கிறேன். இந்த மீள்மாய்ப்பீடை எதுக்கு சேர்த்துட்டோமா? கட்டிட மீள்மாய்ப்பீடு ஒதுக்கத்துக்கு சேர்த்துட்டோமா? அதான் இந்த கட்டிட மீள்மாய்ப்பீடு ஒதுக்கமெண்டு எவ்வளோ வந்திருக்கான்னு சொன்னால் 700 வந்திருக்கான். சரி, அது உண்மையாவது தவறு. ஏனென்றால் அப்போ கேட்பீங்க ஏன் சார் இங்கே 700 போடணும், மீளெடுக்கும், ஏன் 200 போகிறீங்கன்னா உண்மையாகவே இப்போ தான் மீள்மாய்ப்பீடு செய்யிருக்கிறேன். இவர் என்ன செய்தார் என்றால் அந்த மீள்மாய்ப்பீடு தொகையை கொண்டு வந்து 700 என்னென்னு வந்தது 500 கூட்டி எடுத்துட்டேன். அப்போ ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்திருக்கு? 200. இனி உங்களுக்கு தெரியும் 5,500 காணி வந்து 500 கூட்டி மதிப்புன்னு சொல்லியிருக்கு. பெருமை சொல்லல, 500 கூட்டி மதிப்புன்னு சொல்லியிருக்கு. காணிக்கு என்ன இல்லை? திரண்ட தெய்வம் இல்லை. ஆகவே 500 சேர்த்தால் இனி இது 6,000 ரூபாண்டு வேணும். கரிடம் 6,000 ரூபாண்டு வேணும். இதில் கொண்டு காணியை மீள்மாய்ப்பீடு சேர்க்க தெரியும் அப்படின்னு படிப்பிச்சு நான். காணி கணக்கு வரவு 500, காணி மீள்மாய்ப்பீடு ஒதுக்கான செலவு முதன்முறையாக மீள்மாய்ப்பீடு சேர்க்க மிக வந்தால் ஏனிய முற்றுமடங்கிய வருமானத்துக்கு வரும். எனக்கு கடந்த கால குறைய பற்றி ஒன்றுமே சொல்ல இல்லை. அப்போ முதலாக மீள்மாய்ப்பீடு செய்யக்க காணி முன்னாட்டு மிக 500, ஏனிய முற்றுமடங்கிய வருமானம் இதில் 500 காட்டுங்க. இது கட்டுற மீள்நாட்டு மிக சேர்த்தபடியால் கட்டுற மீள்நாட்டுக்கு ஏற்கனவே எவ்வளோ இருக்கு? 200 இருந்திருக்குமே. 500 சேர்த்தல் 700 இருக்கு. அப்போ 500 கணக்கு 200 இருக்கும். இது காலப்போய் மொத்தம் முற்றுமடங்கிய வருமானம் இதுக்கான ஊடப்போம். கட்டுற மீள்நாட்டு மிக இருந்தானே, காணி இருந்தானே, கணனி இருந்தானே, எல்லாமே மீள்மாய்ப்பீடு ஒதுக்கம்தான். ஆனால் அதுக்கு தனித்தனி பேரை சேர்த்து வரதான் மொத்தம் முன்னாடி ஒதுக்கம். ஒவ்வொன்றையும் கூட தனித்தனி முன்னாடி ஒதுக்கமாக காட்டுறேன். எங்கள் நிதியிலமைக்குள்ள சேர்த்து மொத்தம் உரிமையாமையில் மொத்தமாக தான் காட்டும். பொதுப்பேடு கட்டுப்பாடு பண்ணுற மாதிரி, பொதுப்பேடில் கடன் கொடுத்த கட்டுப்பாடு பண்ணுற மாதிரி மீள்மாய்ப்பீடு ஒதுக்கம் ஒவ்வொரு சொத்துக்கும் தனித்தனியாக இருந்தாலும் எல்லாம் சேர்த்தா மீள்மாய்ப்பீடு ஒதுக்கமாக காட்டும். சரி, பார்த்தா பெருசாக இருக்குது. அதில் ஒரு விஷயம் இல்லை, எல்லாம் பார்த்தாச்சுன்னு தெய்வம் எல்லாம் போட்டாச்சு. சரி, கம்பெனியானது நடைமுறை ஆண்டிலிருந்து ஒருவேளை உத்தரவாதத்துடன் பொருட்களை விற்பனை செய்கின்றது. இதற்காக இவ்வாண்டு செலுத்தப்படுத்த 200 நிர்வாகத்தில் உள்ளது. அப்போ நிர்வாகத்தில் உத்தரவாதம் காட்டலாமா? இல்லை, கழிச்சு விடுங்க. விற்பனை உத்தரவாதம், விற்பனை உத்தரவாதம் எதுக்கு சேர்த்துட்டோமா? நிர்வாகத்தில் தானே. நிர்வாகத்தில் சேர்த்துட்டோம். அப்போ கழிச்சு விடுங்க. விற்பனை உத்தரவாதம் 200. என்ன சொல்றான்? 31/3/2020 400 ஏற்பாடு ஒன்று மேற்கொள்ளப்பட வேண்டும் என நம்பத்தன்மையாக மதிப்பிட்டிருக்கான். 400 ஏற்பாடு மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்போ விற்பனை உத்தரவாத ஏற்பாடு தொடர்பாக நாங்கள் 400 ஏற்பாடு இன்னும் மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்போ ஏற்கனவே கடந்த கால விற்பனை உத்தரவாத ஏற்பாடு இருக்கான்னு பாருங்க. கடந்த கால விற்பனை உத்தரவாத ஏற்பாடு இருக்கான்னு பாருங்க. இல்லை. அப்போ நிர்வாகிப்பாக வருது. அப்போ 400 ஏற்பாடு செய்யணும்னா ஆண்டு ஃபுல்லாக சொல்லுது. 400 இன்னும் உறுதியில் செய்யணும். சரி, அப்போ 400 செய்யணும். ஏற்கனவே 200 கொடுத்துருக்கிறோம். அப்போ மொத்தம் எங்களுக்கு எவ்வளவு மொத்த செலவு வரப்போ விற்பனை உத்தரவாதம் மொத்தம் எவ்வளோ வேறுன்னு சொல்லுங்க. அப்போ 600 வேறு கொண்டே போடுங்க. விற்பனை உத்தரவாதம் விநியோகிக்கிறதுக்கு வேறு கொண்டே போடுங்க 600. இனி விற்பனை உத்தரவாத ஏற்பாடு ஏனைய கொடுக்குமதி குறிப்பு 8. விற்பனை உத்தரவாத ஏற்பாடு ஏனைய கொடுக்குமதி கொண்டு வந்து போடுங்க 600. 600 400 400 போடும். விற்பனை உத்தரவாத ஏற்பாடு 400 போடும்.
ஏன் 400 போடுறோம், ஏன் 400 போடுறோம், என்ன சொல்லியிருக்குன்னா பாருங்க, கம்பெனியானது நடைமுறை ஆண்டிலிருந்து ஒரு வேட உத்தரவாதம், ஒரு வேடமோ 6 மாதமோ 2 வருஷத்தை நீ கவனிக்க தேவையில்லை. ஒரு வேட உத்தரவாதம் பொருட்களை விற்பனை செய்கின்றது. இதற்காக இவ்வாண்டில் செலுத்தப்படுறது 200 நிர்வாகத்திலே இருக்குது. நிர்வாகத்துக்கு எடுக்கலாமா? இல்லைத்தானே. அப்போ விற்பனை உத்தரவாதம்னு கழிச்சு விடும். எவ்வளோத்த நிர்வாகத்திலிருந்து 200 கழியும். இனி 31/3/2020 400 ஏற்பாடு இன்னும் மேற்கொள்ளப்பட வேண்டும். சேர்த்துருங்க. 31/3/2020 400 ஏற்பாடு உண்டு, இன்னமும் மேற்கொள்ளப்பட வேண்டும் சேர்த்துருங்க. சொல்ல இன்னமும் மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்போ கொண்டே போடுங்க. விற்பனை உத்தரவு ஏற்பாடு ஏனைய கொடுக்கும்போதே 400 காட்டுங்க. ஏற்கனவே 200 கொடுத்துருக்குறோம். 400 இது மொத்தம் 600 எங்கே விநியோகிக்கிறத காட்டும். அடுத்தது 9வது 1/10/2019 பெறப்பட்ட வங்கி கடனானது 30/9/2020 தொடங்கி ஒவ்வொன்றும் 358,000 ரூபான 5 வேடாந்த தவணை கண்டங்களா செலுத்தப்பட வேண்டும். எத்தனை தவணை கண்டங்கள்? 5 வேடாந்த. முதல் நீங்கள் வட்டியை கால்குலேட் பண்ணுங்க. எவ்வளோ காலப்போதைக்கு வட்டி வேணும்னு பாருங்க. இந்த கவனிங்க, இதுக்கு செய்யணும். வங்கி கடன் 1 எப்போ பெற்றினாங்கன்னா 1/10/2019 பெற்றினாங்க. எங்களோட காலப்பு எப்போ முடியுது? 31